போச்சம்பள்ளியில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாமக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்கும் வேண்டும் என பாமக தனது ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளது. போச்சம்பள்ளியில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான மேற்பட்ட பாமகவினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம் மூவேந்திரன். தற்போது போச்சம்பள்ளி சம்பவம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்து பாமகவினர் தனது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? மேலும் விவரம். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசு பள்ளி மாணவியை அதே பள்ளியில் பணியாற்றி வந்த 3 ஆசிரியர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 ஆசிரியர்களை கைது செய்துள்ள நிலையில் தற்பொழுது அந்த 3 ஆசிரியர்களும் பணியிடம் நீக்கம் செய்து பள்ளியில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும், அதே போல தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் எனவும், ஆண் பெண் என தனித்தனி மாணவர் மாணவிகளுக்கு ஆசிரியர்களை நியமித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.